Hello students, welcome to our YouTube channel Easy Maths. இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11th Maths Exercise 2.4ல 6th sum பார்க்க போறோம். ஓகேவா? So 6th sum என்ன அப்படின்னா find the condition that one of the roots of ax square plus bx plus c may be negative of other thrice the other reciprocal of the other. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் ஆல்பா இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னா மைனஸ் ஆல்பா இருக்கும்போது கண்டிஷன் என்ன, த்ரைஸ் அதர் ஆல்பா இருந்துச்சுன்னா 3 ஆல்பா இருக்கும்போது கண்டிஷன் என்ன, ரெசிப்ரோக்கல் ஆல்பா இருந்தா 1 பை ஆல்பா இருக்கும்போது கண்டிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து நான் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்பா அண்ட் பீட்டான்னு எடுக்கிறேன். ஓகேவா? ரூட்ஸ் வந்து எனக்கு ஆல்பா அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் போடும்போது எனக்கு என்னன்னா மைனஸ் பி பை, இதுனா நம்ம சின்ன கிளாஸே படிச்சது 10th ஆல்பா பீட்டாங்கிறது சி பை ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சி பை ஏன்னு கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் எடுக்கிறேன். ஸோ நெகட்டிவ் ஆஃப் த அதர், ஒரு ரூட் ஆல்ஃபானா இன்னொரு ரூட் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். ஸோ பீட்டா வந்து நான் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன் வச்சுக்கோ. ஆல்ஃபா பிளஸ் மைனஸ் பீட்டா. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 0 மைனஸ் பி பை சமாத்திரம்னா மைனஸ் பி பை தானே வச்சிருக்கோம். ஸோ மைனஸ் பி. ஸோ இது ரெண்டும் என்ன பண்றேன், இங்கிட்ட கொண்டு போகும்போது ஏ கொண்டு போகும்போது 0 ஆகும். ஸோ பி எனக்கு என்ன ஆகுது, 0. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் என்னன்னா த்ரைஸ் அதர். ஸோ 1 ஆல்ஃபா இன்னொன்னு 3 ஆல்ஃபா, தட் இஸ் பீட்டா வந்து 3 ஆல்ஃபா போட போறேன். சம் போடும்போது ஆல்ஃபா பிளஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் பி பை ஏ. ஸோ 4 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த 4 நான் இங்க கொண்டு வந்துடுறேன். ஆல்ஃபா கிட்ட மைனஸ் பி பை 4 ஏ. அவனுக்கு இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியல. அதாவது இந்த கண்டிஷன் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏபிசி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா தட் இஸ் சி பை ஏ. 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி பை ஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா வந்து 3 ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்கும் சி பை ஏ. இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு பதிலாக நமக்கு இங்க கண்டுபிடிச்ச மைனஸ் பி பை 4 ஏ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ மைனஸ் பி எஸ் சப்ஸ்டிட் பி பை ஏ 4 ஏ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ண போறேன். மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னா 16 ஏ ஸ்கொயர். ஓகே. ஸோ 116 இங்க வந்து ஏ ஸ்கொயர், இதுல மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல 16 ஏ ஸ்கொயர்ன்ற மாதிரி வரும். ஓகேவா? ஏ ஸ்கொயர்ல இங்க ஒரு ஏ மட்டும் கட் ஆகும். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னா 3b ஸ்கொயர் பை இந்த 16 ஏவா அங்கிட்டு கொண்டு போயிடும். ஆல்ரெடி சி இருக்கு. அப்ப 16 எனக்கு இங்கே மிஸ்டேக், 16 ஏசி. ஓகேவா? 3b ஸ்கொயர். ஓகேவா? 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஏசி. இதுதான் கண்டிஷன். ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் இதுதான். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். 1 ஆல்ஃபானா இன்னொன்று ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா. ஓகேவா? ப்ராடக்ட் எடுக்கிறேன். 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா தட் இஸ் சி பை ஏ கிடைக்கும். ஸோ ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 ஈக்குவல் டு சி பை ஏ. இதை ஏங்கணும் மட்டும்னா சி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வருதுன்னா ஏ ஈக்குவல் டு சி. ஓகேவா? நமக்கு ஏன் ஒரு சில சம் ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது, நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ தேவையான கண்டிஷன் மட்டும் தான் நம்ம அது தேவையானது மட்டும் எடுத்து முடிச்சிடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.